நண்பர்களே, இன்றைக்கி காலையில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்கூல் போகுது பாப்போம். வாரத்தின் முதல் நாள். ஏன் பாப்பா, ஒரு வாரமாக பிள்ளை ஸ்கூல் போகல. அது ஒரு சில காரணங்களால் போகல. சருமி மது, அதனால் இன்றைக்கி தான் ஸ்கூல் போகுது மது. அருமையான ஒரு சாப்பாடு நண்பர். சுட்டு பொசுக்குதுப்பா அத்தாடி. சுட சுட சோறு நண்பர்களே, சுட சுட சோறு. சர்மே அது ஆஃப் பண்ணுப்பா. வந்து முதல் சரமிக்கு மட்டும் கட்டி அனுப்பிச்சி விட்ருவா. இல்லை இல்லை அப்பா, சுட்டு பொசுக்குதுரி. முதல் சரமிக்கு மட்டும் கட்டி அனுப்பிச்சி விடல. டைம் வச்சுல ஸ்கூலு. அதைத்தான் ஆறணும். சுட சுட சோறுனால ஆறட்டும். மது, என்ன பல்லு விளக்குனியா? என்னத்தை விளக்கணும்? உணவு விளக்கணும் இல்லையா பல்லு? இல்லை, 2 பேரும் விளக்கலை. இப்படி பண்ணால் இப்படி என்ன பண்ணுற நீ? இப்படி பள்ளியில் விளக்குனியா? ப்ரெஸ்ஸை காட்டி ஈரமாக இருக்காமா. அதுதான் மது வந்து அதிகாரி மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு. மது, உனக்கு அக்காவுக்கு முதல் கட்டி விட்ரும்டா. உனக்கு அப்புறம் கட்டுறேன் அக்கா. அப்பா நண்பர்களே, நேற்று ஒரு செய்தி பார்த்தேன் நண்பர்களே. அதாவது என்னென்னா, ட்ரெயினில் போயிட்டு இருக்க ஒரு நண்பர் செல்ஃபி எடுக்கிறாரு. செல்ஃபி எடுத்துகிட்டு போகிற நண்பரை கீழே ஒரு ஹேண்டிகேப்ட் மாதிரி நின்று ஒரு டேம்பராடி அந்த கையோட செல்லு கீழே வச்சு எடுத்து ஓடிட்டான். அதனால் வந்து யாருமே ட்ரெயினில் உங்களும் செல்ஃபி எடுக்காதீங்க. நேற்று ஒரு வீடியோ பார்த்து நானே அதிர்ந்து போயிட்டேன். ஆமாம், சூப்பர் சாப்பாடு. அதில் எச்சி ஊறுது. ஏப்பா, இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு இந்த சாப்பாடு செம்ம டேஸ்டாக இருக்கு. வாரத்து கம்மியாக வைக்கவா? சரி, ரைட்டு, ஓகே. போதுமா? ஊறுகாவா? இப்போதே நண்பர்களே ஒரு ஊறுகாய் வாங்கிட்டு வந்தேன் ஒரு அண்ணன்கிட்ட போய். நம்ம வீட்டுக்கிட்டே வருவார் அந்த அண்ணன். இன்றைக்கி லீவு உலகம் வரல. சரியான மாங்காய் கிழிச்சி அதை போதுமாப்பா? போதும். ஊறுகாயெல்லாம் கம்மியாக சாப்பிடு, லேசாக தொட்டு சாப்பிடு. மது, உனக்கு இது அப்பா கொஞ்சம் வச்சு விட்ருவான். அது போதுமாடா? சாரி ஓகே, சாரி. ஓகே, நீ கிளம்புறியா? ரைட், ஓகேண்ணா. போய் கண்டதடி அப்பளப்பு அதெல்லாம் வாங்கி திங்க. அதை தயவு செய்து. ஆமாம், குறுக்குறே எதுவுமே சாப்பிடாத, சரியா? இந்த 10 கிளம்பு, நல்லா படி, ஓகேவா? வாழைப்பழம் எடுத்துக்க. அந்த பழம் எடுத்துக்க. ஆப்பிள் பழத்துக்கு எடுத்துக்கோ. எடுத்து கழுவிட்டு போ. அங்கே கழுவிட்டு சாப்பிடு. ஓகே. இப்போ வந்து நண்பர்களே, மதுக்கு வந்து சாப்பாடு, மதுக்கு முதல் சாப்பிட வச்சுருவான். அப்புறம் அப்பா சாப்பாடு நமது காட்டுறேன். முதல் சாப்பிடு. உனக்கு இப்போ இந்த சாப்பாடு தான், மதியத்துக்கு சாப்பாடு தான். முதல் சாப்பிடு. எதை சாப்பிடியா? போதுமா? பார்த்து போய்ட்டா. மதுக்கு இப்போ இந்த சாப்பாடு தான், மதியத்துக்கு தான். போதுமாடா? சாப்பிடு. வாய் மட்டும் பேசுகிற வாய். இதுக்கு மதுக்கெல்லாம் வேணாம்மா, ஊறுகாய் தொட்டுக்கிறாது.
ஏன் கொஞ்சோன்னு வச்சுக்கோ. ரசப்பா மாங்காய் ஊறுகாய் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இந்த அன்னைகிட்ட. சோறுலாம் வேஸ்ட்டே பண்ணக்கூடாதுப்பா. அடுத்து மது கட்டிடுவான். போதுமா? வாரத்தில் முதல் நாள் மதுவுக்கு தரமான சாப்பாடு தான் நண்பர்கள். இன்னைக்கு எப்படிலாம் அப்போ உனக்கு கட்டி குடிக்கும் பாரு. நீ போய் சரியாகவே படிக்க மாட்டேன் கம்ப்ளைண்ட் வருது. நல்லா படிக்கணும்ப்பா சரியா? நீ நல்லா படிக்க மாட்டேன்னு தான் கம்ப்ளைண்ட் வருது. போய் சொல்லாத. அத்தாடி வெறும் மிளகாயா இருக்கு. இங்கே வர்றான். ஏய் என்ன வெறும் மிளகாயா போட்டுருக்கோம் அதுக்கு? இங்கே வாரு எவ்வளோ மிளகாண்ணா. ஆத்தாடி போது உங்கள் அம்மா வரியா? இங்கே வரியா? உனக்கு எவ்வளோ மிளகாவில் போட்டுவிட்ருக்க? இங்கே வரியா? மிளகா சாப்பிட உள்ளே போடுவா. சூப்பராக இந்த தயிர் சோறு சாப்பிடணுமியா? அப்பாவுக்கு எச்சி ஊறுதியா? வேணாண்டா விரதம். ஆமாடா வர்றா போதுமாண்டு. நீ தயிர் சோறு நல்லா சாப்பிடல. அவ்வளோதான்டா கொஞ்சம் தான்டா. அம்மா இந்த நீ தயிர் சோறு நல்லா சாப்பிடு தங்கப்பிள்ள. அதுதான் இந்த இந்த கொஞ்சோண்டு தான் இந்த அம்மா அவ்வளோதான் தங்கப்பிள்ளைக்கு. இந்தா இங்கே இருக்குது. இந்த சோறு வைக்கவா வேணாமா? சரி வேணாம். இங்கே வேணாம்னு தானே சொன்னேன். ஓகே பூரா சோறு சாப்பிட்டு மிச்சம் உண்டாக்கூட சரியா தங்கப்பிள்ள? நண்பர்களே பார்த்தீங்களா ஊறுகாய் இன்றைக்கி தயிர் சோறு தான் என் மகளுக்கு சாப்பாடு. இந்த லைக் வீடியோ பிடிச்சிருந்தா சர்மி மதுவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெயினில் போகும்போது யாருமே தயவுசெய்து செல்ஃபி எடுத்து போகாதீங்க. நேற்று ட்ரெயினில் பயணம் பண்ண ஒரு நண்பர் பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. அப்போ போகிற வழியில் செல்ஃபி எடுத்து போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு நல்ல ரன்னிங் தான், நல்ல ரன்னிங்கில் போயிட்டுருக்கு ட்ரெயின். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து கீழே ஹேண்டிகேப்டு மாதிரி நிற்கிறாப்புல. அதாவது ஹேண்டிகேப்டு மாதிரி நொண்டி நிற்கிறாப்புல. இந்த பையன் அப்படி செல்ஃபோன் எடுத்துகிட்டு வந்து ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்க வரையில் இந்த ஆளுக்கு குச்சியை வச்சு இந்த நொண்டிக்கிட்டு இருந்த இந்த ஹேண்டிகேப்டு என்ன ஆனாப்புல விட்டே அடி. அந்த செல்ஃபோனு கையில் அவனுக்கு காயமாகி செல்லும் கீழே வந்துருச்சு. எடுத்துகிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். அது எங்கே நடந்த சம்பவத்தில் நேற்று சமூக வலைத்தளத்தில் பார்த்தேன் நேற்று. அதனால் யாரும் தயவுசெய்து அவுட்டரில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் யாரும் தயவுசெய்து செல்ஃபி எடுத்துகிட்டு ட்ரெயினில் பயணம் பண்ணாதீங்க. வெளியில் இப்படி கை நீட்டு வடிகட்டுன்னு நேற்று பார்த்த வீடியோ நானே அதிர்ந்து போயிட்டேன். அதனால் கவனமாக பயணம் பண்ணுங்கள் எங்கே போனாலும். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் இணைந்து வழங்குவோர் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் தங்கமேல் ஜுவல்லர்ஸ். இணைந்து வழங்குவோர் ஜோய் ஆலுகாஸ். அப்புறம் தங்கமேல் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஜோய் ஆலுகாஸு, பீமா ஜுவல்லர்ஸு, பூங்குழலி ஜுவல்லர்ஸு, லாலா கடமுறை சொல்லல பூங்குழலி லலிதா. இணைந்து லலிதா ஜுவல்லர்ஸு. தங்கமே உனக்கு லலிதாவில் காப்பை முதல்ல உண்டு. நான் சார்கிட்ட சொல்லி உனக்கு வாங்கி தரேன். ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடுவது மதுரை மீசமணி, அன்பு மகள் மதுமிதா. வாரத்தில் முதல் நாள் சாதாரண ஒரு சிம்பிளான சாப்பாடு தான். அநேகமாக பார்க்க மாட்டேங்க. இந்த வீடியோ வந்து எப்படின்னா வெளிநாட்டு மக்களுக்கு தான் அதை சமர்ப்பணம் பண்ணுறேன். சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்காவில் இருக்க தமிழர்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா அவங்களாம் அந்த மாதிரி புட்டை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்மளால் எப்படி நம்ம தமிழர்களுக்கு பார்க்க மாட்டேங்க. தயிர் சோறும்லாம் யாரா பார்க்க மாட்டேங்க. அதனால் வந்து வெளிநாட்டில் வாழும் தமிழர்களுக்கு இந்த பதிவு. அதனால் வந்து ஒன்று நீங்கள் ஒன்றும் கோச்சிக்கிற வேணாம். நீங்கள் பார்க்க மாட்டேங்க இந்த வீடியோ. தமிழர்கள் வெளிநாட்டு தமிழர்கள் பார்ப்பாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ. அவங்களுக்காக அதை சமர்ப்பிக்கிறேன்.
ஓகே, மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ட்ருன்னு வண்டி ஓட்டுங்க. ஷூ